உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமாக இருக்கீங்களா? எங்கள் கோழி எப்பொழுதும் முட்டை அடை வச்சாலும் 10 முட்டை 11 முட்டை அடை வைப்போம். ஆனால் பொரிக்கிறது என்னமோ 5 சமயத்தில் 12 குஞ்சு பொரிக்கும். ஆனால் எங்கள் வீட்டுகிட்ட இருக்கிற பூனை வச்சுக்கிட்டு போயிடும். ஒரு குஞ்சாவது விட்டு விட்டு ஒரு குஞ்சு உடம்பு முன்னிடாது. சரி இந்த தடவை இருமா சரிடா 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 ஐயோ அப்பா ஒத்து விழுது எல்லாம். இவங்க அம்மா பகலில் நாங்கள் தூக்க முடியாது. ஏன்னா ரெண்டும் இங்கே பாருங்க இதை சொல்கிறேன். அதனால் நாங்கள் இந்த இடம் 5 முட்டை தான் அடை வச்சோம். 5 முட்டை என்ன இன்னொரு சேப்பு கொடி என்ன பண்ணிவிட்டு இதோட சேர்ந்து 10 முட்டை 11 முட்டை ஆக்கி இதில் அடை இருந்திருக்காங்க பிறகு. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்ச முட்டை தான் இதில் 5 முட்டை வச்சோமோ அந்த 4 குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. அந்த முட்டைலாம் அப்படியே இருக்குது. இந்த 4 குஞ்சும் பொரிச்சதும் அந்த 2 கோழி என்ன பண்ணிவிட்டு இது 2க்கும் இந்த 4க்கும் 2 அம்மா வெள்ளை கோழி சேப்பு கோழி இந்த 4 குஞ்சையும் வச்சுக்கிட்டு நடப்பறிக்குதோ தாங்க முடியல. கொள்ளைக்கு போக முடியல, கொத்துதுவோ, நாயை கொத்துதுவோ, யார் வந்தாலும் கொத்துதுவோ. சரிடா எங்கள் அம்மா வந்துடும், கொத்தி விட வந்து பாருங்க. இப்போ அவங்கள கவுத்து போட்டுட்டு தான் இவங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா அவங்க இருக்கும்போது இவங்களை பிடிக்கவே முடியாது, எங்களை கொத்திடுவாங்க. அவங்க சதை எங்கள் கையில் உள்ள சதை, கன்னத்தில் உள்ள சதைலாம் அவங்க கைக்கு வாய்க்கு போயிடும், பிடிக்க முடியாது. இப்போ நாங்கள் கவுக்கும் போது தான் இதை பிடிச்சிட்டு வந்து இப்போ காட்டுறோம். இன்னொரு கோழி ஒரு 10 முட்டையில் உட்காந்துருக்கு. அது எத்தனை பொரிக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் பொரித்து வளர்ந்துட்டுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த தங்கத்தெல்லாம் பிடிச்சி பூனை பிடிச்சிட்டு போயிடுது. மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்க இவ்வளோ அருமையாக இருக்கிற கொஞ்சம் பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. கற்றுது எங்கள் அம்மா உடையாந்து கொத்திடுவோம், நம்பி விட்டுடுவோம். சரி